உலகத்திலே நம்மையே நோக்கு தேவனோடு பிரியமாய் நடந்து வந்தான். பொல்லாத உலகத்திலே நம்மையே நோக்கு தேவனோடு பிரியமாய் நடந்து வந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையே நோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். பரலோக வாழ்வையே பூமியிலே வாழ்ந்தவன் பூலோக இன்பங்களை தேவனுக்காய் வெறுத்தவன். எனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம், எனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம், எனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம், எனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையே நோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். குடும்பத்தை கவனித்து ஊழியங்களை செய்தவன் வேதத்தை அனுதினம் இதயத்தில் சுமந்தவன். குடும்பத்தை கவனித்து ஊழியங்களை செய்தவன் வேதத்தை அனுதினம் இதயத்தில் சுமந்தவன். எனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம், எனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம், எனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம், எனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையே நோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆத்தும பாரத்தோடு பாவங்களை கண்டித்தவன் இயேசு வருகிறார் என்று அன்றே அறிவித்தவன். எனோக்க போல விசுவாசமாய் வாழ்வோம், எனோக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம், எனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம், எனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையே நோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான்.
பக்கம் சென்றவன் சாட்சியான வாழ்க்கையால் தேவனை கவர்ந்தவன். எனக்க போல விசுவாசமாய் வாழ்வோம், எனக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம், எனக்க போல விசுவாசமாய் வாழ்வோம், எனக்க போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையினோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையினோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. ஆனந்தமான அன்பின் ஆழத்திலே கரைந்ததே என் கலக்கங்களே, வானம் வரை எட்டும் உந்தன் கிருபையிலே மறைந்து விட்டது என் பயங்களே, அளவிட முடியாத கிருபையே. உமகலமும் நீளமும் அறிந்திடக் கூடுமோ, உமது ஆழமும் உயரமும் அளக்க முடியுமோ, அகலமும் நீளமும் அறிந்திடக் கூடுமோ, ஆழமும் உயரமும் அளக்க முடியுமோ, எல்லைகள் இல்லாத பேரன்பினை என் சிறிய இருதயம் தாங்கிடுமோ, உந்தன் அன்புக்கு எல்லைகள் இருக்க முடியுமோ. ஆனந்தமான அன்பின் ஆழத்திலே கரைந்ததே என் கலக்கங்களே, வானம் வரை எட்டும் உந்தன் கிருபையிலே மறைந்து விட்டது என் பயங்களே, அளவிட முடியாத கிருபையே.
இரவும் பகலும் என்னை நிழலாய் காப்பவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. கேட்டு கடந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை பொற்பாதத்திலே வந்து ஜெபிக்கணும்ப்பா. இந்த கையிட்ட செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவ நீர் ஆண்டவரே. ஐயா, இந்த துதி உபவாச ஆராதனை நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஒரு ஆணுபாந்த கரத்தால் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து இன்றைய நாளை தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் முதலாவதாக சிஸ்டர் சாந்தினி ஹனோவர் ஜெர்மன் அழைக்க போறோம். அதற்கு பிறகு ரூபி இந்தியா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தினி. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதிகால வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர். வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. இந்த மாலை வேளையிலும் மதிய வேளையிலும் காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை தந்ததான ஆண்டவரே உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த தருணத்தை உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா பயன்படுத்துகிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றி ஏசப்பா. உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டுக்கும் அப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் ஒலிக்கும் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவே தாவீது ராஜா சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் ஐயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆழ்த்தத்துவம் உள்ளவரை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுக்கும் அப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொன்னவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி. இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 199 நாடுகள்ல இருக்கிறதான ஜனங்கள் காலைதோறும் உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே அவர்களை நீர் மூடி பாதுகாத்து கொள்ளுகிறீரே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. தக்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல ஜனங்களுடைய சிறையிருப்புகளை திருப்புகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகின்றோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்துவோம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்
தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே, தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எந்தன் சங்கீத மாணவர். இரண்டு மூண்டுமே எந்த நாமத்தில் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தில் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இருப்பேனவர் நமது தேவன், இருப்பேனவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்துவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீத மாணவர். வானவர் கிறிஸ்து நாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீத மாணவர். பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஜீவிய காலம் எல்லாம் எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினவர் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பதற்கும் அது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அப்பா, அதற்கு முன்னமாக நீங்க வார்த்தை சொல்றீங்களா ஆண்டவரே? எங்க 2 3 பேர் ஒருமனப்படுகிற இடத்தில், ஆமேன், அல்லேலூயா, ஒருமனப்பட்டு கேட்கும் எந்த காரியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். வருகையில உங்களோடு இணைத்து கொள்பவரை உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம், உண்மை, நீதிக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகின்றோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசப்பா. உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுக்கும். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எம்மோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளையே
நித்தமும் நினைக்கின்றோம். ஆமென் ஆமென். கர்த்தாவின் நீர் செய்த நன்மைகளை ஐயா நித்தமும் நினைக்கின்றோம். முழு உள்ளத்தோடும் நாமம் முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவேன். நாம் பாடி புகழுவோம். என் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா. எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆமென். எம்மோடு வாழ்பவர்க்கே ஆமென். எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன். ஆமென். நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன். நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன். கர்த்தர் நீர் தேற்றினீர். அல்லேலூயா. கர்த்தர் நீர் தேற்றினீர். இனி நான் வாழ்வது உமக்காக. ஆமென். உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக. உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன். நாம் ஓயாமல் பாடுவோம். என் இயேசு ராஜாவுக்கே ஐயா எந்நாளும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே. நோய்களை சுகமாக்கினீர். ஆமென். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே. எம் நோய்களை சுகமாக்கினீர். எமது ஜீவனை அழிவில் நின்றே. எமது ஜீவனை அழிவில் நின்றே காத்து ரட்சித்தீரே. அல்லேலூயா. காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா. எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆமென். எம்மோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுற என்னை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா புகழும் மேன்மையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாவதாக. துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாவதா என்று சொல்லி அடியாள் இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொறுப்படுத்தி நடத்துங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் சாந்தனி, ஹனோவர், ஜெர்மனி. அந்த சகோதரியை கர்த்தர் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாயம், அதன் பின்பு சுவிசேகர் வானரையா. இப்பொழுது நான் எஸ்தர் ரூபி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர் ரூபி. ஐயா பிரைஸ் லார்டுங்க ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, யெகோவா ஈரே, யெகோவா ராப்பாவே, யெகோவா ஷம்மாவே, இம்மானுவேலரே, எபினேசரே, எல்ஷடாய் தேவனே, எங்களுக்காக கர்த்தாவே நீரூற்றாய் வந்த லகாய் ரோயியே, கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த உபவாச ஜெப கூட்டத்தோடு இணைக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. உம்முடைய ஈவுக்காக நன்றி, உம்முடைய அன்பிற்காக நன்றி. நீர் மனுஷர் மேல் வைத்த கர்த்தாவே தேவ அன்புக்காக நன்றி அப்பா. எங்களுடைய உள்ளங்களிலே தேவ அன்பை நீர் ஊற்றி வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சிங்காசனம் விட்டு இறங்கி இந்த மனிதனுக்காக நீர் மனுஷனாய் மனு அவதாரம் எடுத்தீரே ஆண்டவரே. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறதையா. ஆமாண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், எங்களுக்காக கர்த்தாவே நீர் சின்ன மனுஷனாய் 6 அடி மனிதனாய் இந்த பூலோகத்திற்கு வந்தீரே. உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறோம் ஐயா. மனதுருக்கம் உடையவரே கர்த்தாவே, ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் கண்டு நீர் மனதுருகினீர் என்று எழுதியிருக்கிறதையா. மனதுருகி கிட்ட வந்து கரத்தை நீட்டி சொஸ்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறதையா. யெகோவா ராப்பாவே, இந்த வேலையிலே கர்த்தாவே தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களின் பேரிலே யெகோவா ராப்பாவை உயர்த்துகிறோம். யெகோவா ராப்பாவாகிய பரிகாரியாகிய கர்த்தரை உயர்த்துகிறோம் ஐயா. யெகோவா ராப்பா, வெண்கல சர்ப்பமாகவே கர்த்தாவே உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, கல்வாரி சிலுவையிலே வெண்கல சர்ப்பமாக மாறின இயேசு கிறிஸ்து, சாபத்தை சுமந்தவர் கர்த்தாவே. வியாதியை நீர் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு சுகத்தை பண்டமாற்று செய்தீரே. உமக்கு நன்றி நன்றி. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சுகம், ஜீவன், பலன் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதாக, உம்முடைய மனதுருக்கம் நிறைவதாக கண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. மனதுருகும் தெய்வம் அவருடைய நெற்றில் ஒரு தடை வந்து விட்டது. அவர் மீண்டும் வருவார். காரணம், இந்தியாவிலே நெற்றிகள் அடிக்கடி தடைகள் வந்து கொண்டிருக்கும். அவர் 2வது ஆளாக வந்தார். அநேக தடைகளுக்கு பிறகு மீண்டும் வந்தார். அவரை நாங்கள் மீண்டும் அழைப்போம். ஓகே, எஸ்தர் ரூபி அவருடைய நெட் தடைப்பட்டு விட்டது. நாங்கள் இப்போது பாஸ்டர் ஆண்டன் ராசன் அழைக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் ராசன். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே. ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சிக்காக துதிக்க ஆராதிக்க வந்திருக்கேன். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன். ஆமீன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்ய வந்திருக்கிறோம். ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு மனுக்குலத்திற்காகவும் நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய அந்த சிலுவையில நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். பாவம் இல்லாத இயேசு பாவமானீர், சாபம் இல்லாத இயேசு சாபமானீர். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். எங்களுடைய துதி ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்க அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஆராதிப்பதற்காக அழைத்து வந்தீரே. இந்த தமிழ் மக்களை, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் எந்தெந்த கண்டங்களில வாழ்ந்தாலும் நாங்கள் துதியை ஆராதனையை உயர்த்தும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்வீராக. உம்முடைய ராஜ்யத்தில் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, துக்கம் இல்லாத அந்த ராஜ்யத்தில் வாழ ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. பரிசுத்த ஆவியை தந்து புத்திர சுவிகார ஆவியை தந்த எங்கள் அப்பாவுக்கு, எங்களுடைய அப்பா பரலோகத்திலே இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளுங்கள் என்ற அப்பாவுக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். காலையிலும் மாலையிலும் தூய ஆவியானவருக்கு ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை, இயேசுவின் இரத்தத்திற்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுவின் தழும்புகட்கு ஆராதனை. ஆமாண்டவரே உம்முடைய இரத்தத்தை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய இரத்தத்துக்கு ஆராதனை செய்யும் பொழுது பிசாசு நெருங்க முடியாது. ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய உயிருள்ள இரத்தத்துக்கு ஆராதனை செய்கிறோம். உம்முடைய புட்கப்பட்ட அந்த உடலுக்காக தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே அந்த சிலுவையில எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டீர். நன்றியோடு துதிக்கிறோம், துதி எடுக்கிறோம். துதி எடுத்தால் சாத்தானோடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஆண்டவரே இந்த தமிழ் மக்களுடைய வாழ்வில் இருக்கிற எரிகோக்கள் தடைகள் ஒவ்வொன்றையும் நீர் அன்றைக்கு எரிகோ மதிலை யோசுவா 6 தடவை சுற்றி வந்து 7வது தடவை ஆர்ப்பரித்து துதித்த பொழுது அந்த மனிதர்களால் இடிக்கப்பட முடியாத எரிகோவை நீர் இடித்து விட்டீரே. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய தடைகளையும் நீர் உடைத்து விட போகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை உடைப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஆண்டவரே ஆடுகள் மேய்த்தவனாக அரசனாக மாற்றினீரே. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கே ப்ரமோஷன் நிச்சயம். ஆண்டவரே
அவன் ஆடுகள் மேய்த்தவனாக அவனுடைய குடும்பத்தில மதிப்பு இல்லாதவனாக வாழ்ந்த அவனை நீர் அரசனாக மாத்தினீர். அவன் உன்னீர் செய்த நன்மைகளை அவன் நினைத்து நினைத்து நான் இந்த உயர்வுக்கு நான் தகுதி இல்லாதவன், நான் மாத்திரம் ஆண்டவரே என்று மனதுருக்கமாக அவன் உம்மிடத்தில் வேண்டினானே. அன்று யோனான் துதித்தான். அன்றைக்கு யோனா மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், கட்டளை பிறந்தது. யோனான் நீவே துதித்து பாடி மதிர் எரிகோ பிடிப்போம், மகிழ்ந்து பாடி துதியை எடுப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளால துதிக்கிறோம். உம்முடைய நீரங்களை படைத்ததன் நோக்கமே உம்மை துதிப்பதற்காக. இன்றும் கேரு மீன்கள் சேரா மீன்கள் மத்தியில நீர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர். எங்களை படைத்ததே உம்மை துதிப்பதற்காக. நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் 10 குஷ்டரோகிகள் உம்மிடத்துல வந்து சுகத்தை 10 பேரும் சுகத்தை பெற்றார்கள். ஒருவன் மட்டும் நன்றி சொல்ல வந்தான். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உமக்கு நன்றி சொல்ல, உம்முடைய நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அவர் செய்த நன்மைகளை நாங்கள் எழுத வேண்டுமாக இருந்தால் புத்தகம் கொள்ளாது. யோவான் புத்தகத்துல சொல்லப்படுகிறது, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் எழுத வேண்டுமாக இருந்தால் புத்தகம் கொள்ளாது. அவ்வளவு நன்மைகளை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஒவ்வொரு நாளும் செய்கிறவராக இருக்கிறார். இத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நாம் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் எப்பொழுதும் வாழ உம்முடைய ராஜ்யம் வந்து சேரும் வரைக்கும் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி உமக்காக நாங்கள் வாழுகிற வாழ்வு கொஞ்ச காலம் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம், ஒன்டாரியோ, கனடா. தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பிறகு எஸ்தர் ரூபி அழைப்போம். எஸ்தர் ரூபி பிறகு சுரேஷ் அபிஷேக் அழைக்க போறார். பிரைஸ் லார்ட் எஸ்தர் ரூபி. ஐயா பிரைஸ் லார்டுங்கய்யா. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே தொடருங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். கம்பத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நமக்காக வெண்கல சர்ப்பமாய் மாறின இயேசு கிறிஸ்து, வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்ட போது கடிக்கப்பட்ட ஒருவன் கம்பத்திலே தூக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அந்த மரணத்திலிருந்து பிழைத்து கொண்டான், ஜீவனை பெற்று கொண்டான். நமக்காக கல்வாரி மலையிலே கம்பத்திலே சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டு வெண்கல சர்ப்பமாகவே மாறி போன இயேசு கிறிஸ்து சங்கமம் வானொலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்தப்படுவாராக. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது மற்ற எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும் என்று சொன்னீர் ஐயா.
உம்முடைய கர்த்தாவே கல்வாரி சிலுவையை உயர்த்துகிறோம். கல்வாரி நாயகனை உயர்த்துகிறோம். மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த ஜீவாதிபதியா இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறீரே. யெகோவா ஈரே, யெகோவா ராப்பாவே, பரிகாரியை வானொலியிலே கர்த்தாவை உயர்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய மனதுருக்கத்தை உயர்த்துகிறோம் ஐயா. மனதுருக்கம் எல்லாருடைய உள்ளத்தையும் பிரவாகிப்பதாக ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களால் நீர் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் கர்த்தாவே நாங்கள் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறது ஐயா. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். திரளான ஜனங்களை கண்டு இயேசு மனதுருகினார். ஒரு குஷ்டரோகி அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அந்த குஷ்டரோகி கேட்பாரு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னதோடு மட்டுமல்ல, கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கினார். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் வியாதியின் பிடியிலே கஷ்டப்பட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் அளவில்லாத செலவுகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், யெகோவா ராப்பாவாகிய பரிகாரியாகிய கிறிஸ்துவானவர் உங்களுடைய வியாதியை, உங்களுடைய மன பாரத்தை, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வேதனைகளையும் நீக்கி போடும்படி கடந்து வருகிறார். உங்கள் மேல் மனதுருகுகிறார். அவருடைய கரத்தை நீட்டுகிறார். உங்களுடைய வியாதிப்பட்ட இடத்திலே அவருடைய கரத்தை வைக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வாக்களிக்கிறார். கரத்தை நீட்டி தொட்டு சுகம் அளிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்கும்படி தன்னுடைய முதுகிலை 351 முறை வாரினாலே அடிக்கப்பட்டு கசாப்பு கடையை போல் பிக்கப்படும்படி தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய காயங்களால் நம்மை சுகமாக்குகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். நம்மை சுகமாக்கும்படி, எங்களை விடுதலையாக்கும்படி, நம்மை ஆரோக்கியமாய், ஜீவனாய், சுகமாய், பலனாய், நீடித்த நாட்களாய் வாழும்படி நம்மை பாருங்க ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜீவனிலே அவர் விருப்பப்படுகிறார், பிரியப்படுகிறார். அவருடைய பிரியம் எங்கள் மேலே விழுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிரியம் வானொலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே வாக்களிப்பீராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே நீர் விரும்புகிற தேவன். உம்முடைய விருப்பம் ஒவ்வொருத்தருடைய உச்சந்தலையின் மேல் வந்து இறங்குவதாக. கர்த்தாவே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை ஒவ்வொருத்தருடைய தலையின் பேரிலே, சரீரத்தின் பேரிலே, ஒவ்வொரு கர்த்தாவே இந்த வானொலி சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிற ஆண்டவரே, ஆப்புகளாலே கடாவப்பட்ட உம்முடைய கரம் கர்த்தாவே வல்லமையா கர்த்தாவே ஒவ்வொரு சரீரத்தையும் தொட்டு பலவீனத்தை நீக்கி போடுவதாக. யெகோவா ராப்பா கர்த்தாவே, சுகமளிக்கிறவரே, பலப்படுத்துகிறவரே, ஜீவனோடு வைக்கிறவரே, மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவரை ஜெயித்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசவனவன் ஒவ்வொரு குடும்பத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளின் மேலே உம்முடைய கர்த்தாவே ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய பலம் கர்த்தாவே உண்டாகும்படியாக கட்டோல் தொடுகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே உண்டாவதாக. ரட்சிப்பு உண்டாவதாக,
சரீரங்கள் பேரிலே சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் நீர் கேட்கிறீர், கண்ணீரை காண்கிறீர். கர்த்தாவே, அவர்களுக்கு சுகத்தை வாக்களிக்கிறீர் ஆண்டவரே. சுகமா இருப்பதே கர்த்தாவே, இந்த கானானிய ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாரையும் கண்டு நீர் சொன்னீரே, மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கும் கர்த்தாவே, வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சொல்லுகிறேன், வேதனை நீங்கி சுகமா இருக்கும்படி நீர் கட்டளையிடுகிறீர். அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறீர் ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிறீர் ஆண்டவரே, கரம் பிடிக்கிறீர், தூக்கி விடுகிறீர், பலவீனத்திலிருந்து எழுப்பி விடுகிறீர். கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 அப்பா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் ஐயா, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, கர்த்தாவே, நாயின் ஒரு விதவையின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன். கர்த்தாவே, நீர் காண்கிறவர் மாத்திரமல்ல, அதை துடைக்கிறவர். கண்ணீருக்கு கர்த்தாவே நீர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறீர். ஒவ்வொருத்தருடைய மன பாரத்தையும் கர்த்தாவே நீர் நீக்கி போடுகிறீர். டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை பண்ணுகிற தேவன். கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் சமாதான பிரபுவை உயர்த்துகிறோம். வானொலியிலே சமாதான பிரபுவை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, கர்த்தாவே, நித்தியானந்தமுள்ள சக்கராதிபதியே, உம்முடைய கரம் கர்த்தாவே ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே ஆசீர்வாதத்தின் கரம், ஆரோக்கியத்தின் கரம் கர்த்தாவே நீட்டி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. மனுஷரை கட்டி இழுக்கிற உம்முடைய அன்பின் கயிறுகளாலே ஒவ்வொருத்தரையும் தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமாய் உம்முடைய ரட்சிப்பின் பேலைக்குள்ளே நீர் இணைத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துகிறோம், இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம், எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். மாம்சமான யாருடைய கர்த்தாவே எல்லார் மேலையும் உம்முடைய கர்த்தாவே ஆண்டவர் என்கிற நாமத்தை உச்சரிக்கிறோம் ஐயா. எல்லாருடைய முழங்காலும் இயேசு நாமத்துக்கு முடங்குவதாக ஐயா. கர்த்தாவே, வானொலிய இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். இன்னும் அதிகமாய் ஊழியத்துல ஈடுபட நீர் உதவி செய்கிறீர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் Sister Esther Ruby, India. Okay, next I will call Brother Suresh Abhishek from India. Praise Lord, Brother Suresh. Praise Lord, yeah. Praise Lord. Praise Lord. You are coming from India. I'll give you 10 minutes. The fasting prayer going on. I'll give you 10 minutes. Pray. I'll give it to you now. Yeah, okay. Thank you, yeah. ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சிறுவாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சங்கம் வானொலியோடாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக்களை விசேஷமாக அந்த நாளில் உபவாச ஜெபத்திலே ஸ்துதி ஆராதனையில இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அப்படியே சில நேரம் தேவனுடைய சமூகத்தில் பாடி ஆராதிக்கலாம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே அன்புள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலா என் தேவ பிரசன்னங்களை தாங்குகிறதற்காக நன்றி ராஜா அப்பா.
நன்றி 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 மட்டுமாய் உடைய பிள்ளைகள் பாடி ஆராதிக்க கர்த்தர் ஏற்படுத்திய நல்ல கிருபைகளுக்காக நன்றி. வேதம் சொல்லப்பட்டது போல பாசுதர் சங்கீதம் 16 சொல்லப்பட்டது போல உடைய சமூகத்திலே நித்திய மகிழ்ச்சி பேரானந்தம் உண்டல்லவா ராஜா. உடைய சமூகத்திலே பாடி ஆராதிக்க கர்த்தரங்களை ஏற்படுத்தின நல்ல கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஓ நன்றியோடு முத்துதிக்கிறோம் நன்றியோடு முத்துதிக்கிறோம். என்னை முழு பலத்தோடு துதிக்கிற ஆண்டவர் இந்த உபவாச நாள்ல தேவனுடைய சமூகத்துல பாடி ஆராதிக்க கத்திரங்களை ஏற்படுத்தியிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சர்வ வல்லமையுள்ளவரே நன்றி. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. ஓ வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. விலகா